ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பியர் ரிக்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம மனோரதங்கள்னு ஒரு சூப்பரான ஒரு மலையாளத்தில் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வரப்போகுது. ஆக்சுவலி இது ஒரு பேன் இண்டியா வெப் சீரிஸு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்டம் ஆக்டர்ஸ் எல்லாமே இதில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்னென்னா மனோரதங்கள். உண்மையாலுமே ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாரோட சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, மோகன்லால், அப்புறம் ஃபகத் பாசில், கமல்ஹாசன் சார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த படம் வந்து படம் இல்லை, வெப் சீரிஸ். உண்மையுமே இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு பெரிய ரீச் ஆகும். ஒரு மல்டி லாங்குவேஜ், ஒரு 5 லாங்குவேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் இதுக்கான ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் அந்த ட்ரெய்லர் பார்க்க போகிறேன், ட்ரெய்லர் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பேர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா? ரெடி, 1 2 3. In all things of nature, there is something of the marvelous. മലയാള സാഹിത്യത്തിലെ ആധുനികതയുടെ പര്യായമാണ് നാളെ കടകണ്ണ വയ്ക്കും. കട്ട് തിന്നാത്ത പൂച്ചകളുള്ള ഒരേ ഒരു നാട് അമേരിക്ക. You asked about relationship. It didn't work. ആരാ? വാപ്പട്ടി. 8 ഡയറക്ടേഴ്സ്. അമകം പോലെയുള്ളൊരു ശബ്ദം. യുദ്ധത്തിന്റെ ഇടിമുഴക്കത്തിന്റെ നാടുകളിലാണ് അങ്ങോട്ടുള്ള യാത്ര. നാട്ടിൻപുറം നന്മകളാൽ സമൃദ്ധമായ ഒരു കാലമുണ്ടായിരുന്നു. ഗ്രാമത്തിൻ്റെ പ്രകൃതി മാറി, മനുഷ്യർ മാറി. ആരെയോ ബോധിപ്പിക്കാനുള്ള ഉത്തരവാദിത്വം ഏറ്റെടുക്കുകയാണ് എൻ്റെ ഗ്രാമം. மலையாள சினிமா தாங்க. எந்த ஒரு மார்ச் மாதம் நினைக்கிறேன், மார்ச் மாதம் மோலிவுட்டுக்கு வந்து செம்மையான காசு. ஏன்னா உண்மையுமே அந்த படத்தை வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலாக ஆவேசம், மஞ்சுவல் பாய்ஸ், கோட் லைஃப், அதுக்கப்புறம் பிரம்மயுகம், வியூ, என்ன படம். அந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி தமிழ் வந்து ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்காக நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய பேர் காப்பாற்றிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே லைக் வந்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அப்புறம் டைரக்டர் சங்கர், இப்போ நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்னு ஒன்று தான், ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான். உண்மையாலுமே இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுற விதம் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஊர்லலாம் எப்படின்னா ஒரு மாதிரி மாசாக காட்டினா தான் படம் வந்து சூப்பராகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காமனான ஸ்டோரியை வச்சு கூட படம் எடுக்க முடியும்னு சொல்லி இது பண்ணுறாங்க மலையாள சினிமா. உங்களுக்கு வந்து மலையாள சினிமா பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையுமே சொல்கிறேன், இந்த வெப் சீரிஸ் மட்டும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் ஆகுது, பேன் இண்டியா. எப்படி அது சூப்பர் ஸ்டார் 6 சூப்பர் ஸ்டார் 9 எக்ஸ்ட்ரானரி ஸ்டோரிஸ். உண்மையாலுமே கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான காம்போ இருக்கும். வீடியோ அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனோரதங்க படங்குக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருக்கேன், நான் வந்து சூப்பராக ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்கும். வீடியோ அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பேர் ரியாக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.